அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல 2வது அலகு, முதலாம் தவணைக்குரிய 2வது அலகுதான் பார்க்க இருக்கிறோம். அதாவது எமது சூழலில் உள்ளவை. எமது சூழலில் உள்ளவை. சரி, இப்ப நீங்கள் முதலாவது அலகு படிக்கும் பொழுது உயிர் சூழலினுடைய விந்தைகள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். அதாவது நாங்க பார்க்கிற இந்த சூழல்ல அங்களை சுற்றி இருக்கிற எல்லா இடங்கள்லையும் வளர்ச்சி அடையக்கூடிய, வளர்ச்சி அடையாத, உயிருள்ள, உயிரற்ற பொருட்கள் தொடர்பாகவும், தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் அவற்றினுடைய பல்வகைமைகள் தொடர்பாகவும் படிச்சிருக்கிறோம் முதலாவது அலகில், முதலாம் பாடம். இன்றைக்கு நாங்க 2வது அலகு எமது சூழலில் உள்ளவை. சரியா? இப்ப ஒரு பகல் நேரத்தில வீட்டு தோட்டத்திலேயோ அல்லது பாடசாலை தோட்டமோ அல்லது ஒரு அமைதியான சூழல்லையோ ஏதோ ஒரு இடங்களுக்கு சென்று அந்த சுற்றுப்புற சூழலை நன்றாக அவதானித்திருந்தா உங்களுக்கு அங்க தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள், உயிருள்ள, உயிரற்ற பொருட்கள் இருக்கும் என்று நாங்க பார்த்திருக்கிறோம். அவை தவிர நீங்க வேறு என்னென்ன விஷயங்களை அவதானிக்கலாம்? உதாரணமாக உங்களுக்கு கோயில்ல இருந்து மணியொலி சத்தம் கேட்டிருக்கு. சரி, இல்லாட்டி வீதியால செல்லக்கூடிய வாகனங்களுடைய இரைச்சல் சவுண்ட் கேட்டிருக்கு, நாய் குறைக்கிற சத்தம் கேட்டிருக்கும், காகம் கரைகிற சத்தம் கேட்டிருக்கும். சரியா? அப்ப சில பாடல்கள் ஒலிக்கிற சவுண்ட் கேட்டிருக்கு. இவ்வாறு வித்தியாசமான ஒலிகள் உங்களுக்கு கேட்டிருக்கு. அதே போல சூரியனினுடைய ஒளி பட்டு அல்லது அதனுடைய வெப்பம் உங்களுக்கு ஃபீல் பண்ணக்கூடியதா இருந்திருக்கு. அதிகமாக வெப்பமாக இருக்கிறது அல்லது வீசுகின்ற காற்று உங்களுடைய உடம்புல பட்டு அதனால உங்களுடைய உடல் குளிர்ச்சி அடைகிறத உணர்வீங்க. இப்ப இந்த மாதிரி எங்களோட சூழல்ல இருக்கிற நிறைய விஷயங்களை நீங்க பாக்குறீங்கள் அல்லது கேட்கிறீர்கள் அல்லது அதனை உணர்ந்து கொள்கிறீர்கள். சரி, அப்ப ஏதோ ஒன்று இந்த சூழல்ல இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. சரி, அப்ப நாங்கள் இந்த சூழலில் காணப்படுகின்ற பொருட்களை ஒன்றொண்டா எழுதுவோம். அது உயிர் உள்ளதாக இருக்கலாம், உயிரற்றதாக இருக்கலாம், எல்லாத்தையும் எழுதுவோம். சூழலில் உள்ளவை. சூழல்ல காணப்படுகின்ற பொருட்களை ஒன்று பேனை. பேனை இருக்குது, நீர் காணப்படுகிறது, மரம் காணப்படுகிறது, சூழலில் வழி காணப்படுகிறது, அதாவது காற்று நாங்கள் சுவாசிக்கிற வழி காணப்படுகிறது. 5 மேசை காணப்படுகிறது. 6 சூரிய ஒளி. சூரிய ஒளி காணப்படுகிறது. 7 மணியொலி. மணியொலி கேட்குது. சூழல்ல 7 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 சூழல்ல 7
சூழல்ல நாங்க இருக்கிறவற்றை எழுதி இருக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பொருட்களை எழுதி இருக்கிறோம். நீங்க இதை பார்த்து அட்டவணையை உங்களோட பயிற்சி கொப்பிகள்ல எழுதி கொள்ளும். சூழலில் உள்ளவை இடமிட வேணும். அந்த சூழல்ல இருக்கிற பொருட்களுக்கு திணிவு இருக்கிறதா, அதாவது அதுக்கு ஒரு வெயிட் இருக்குதா, மற்றது அதுக்கு வெளியில வைக்கிறதுக்கு அதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறதா, வெளியில் இடத்தை கொள்கிறதா என்று சொல்லி நாங்க பார்க்க போறோம் இந்த ஒவ்வொரு பொருட்களுக்கு. இதை ஒரு அட்டவணை போல நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். சரியா? பிரிவு உண்டா இல்லையா என்று போட்டா மட்டும் சரி. பிரிவு உண்டு என்றா உண்டு என்று எழுதப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னா இல்லை. வெளியில் இடத்தை வெளியில் இடத்தை எடுத்துக் கொள்ளுமா? அதாவது இப்ப என்னது வெளியில் இடத்தை எடுத்துக்கொள்வதென்றா, ஒரு மேசையை வைப்பதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது. ஆகவே மேசைக்கு இடம் தேவை. வெளியில் இடத்தை எடுத்துக்கொள்ளும். சரியா? அப்ப முதலாவது நாங்க பார்ப்போம். அதாவது என்ன எழுதி இருக்கிறோம்? பேனை. பேனைக்கு திணிவு இருக்கிறதா? திணிவென்று சொன்னால் பேனை பேனை இவ்வாறு நீங்கள் எழுதுகின்ற பேனைக்கு திணிவு இருக்கு, அதாவது வெயிட் இருக்கிறதா? நீங்கள் எழுதுகின்ற பேனைக்கு திணிவு இருக்கிறதான்னு சொல்லி யோசிங்க. உங்களுடைய பேனை, இந்த பேனைக்கு அல்லது இந்த மார்க்கருக்கு திணிவு இருக்கிறதா, ஒரு வெயிட் இருக்கிறதா? இதுக்கு ஒரு திணிவு இருக்கிறது. இதை நாங்கள் இலத்திரனியல் தராசிலேயோ ஏதோ ஒன்று மூலம் அளந்து பார்க்கும் பொழுது இதுக்கு ஒரு திணிவு கிடைக்கும். அதாவது கிராமிலேயோ மில்லிகிராமிலேயோ அதற்குரிய திணிவு கிடைக்கும். ஆகவே பேனைக்கு திணிவு உண்டு என்று எழுத வேண்டும். முதலாவது பேனைக்கு திணிவு உண்டு. நீங்க கண்ணால பாக்குறீங்க தானே அத? ஆகவே நீங்க கண்ணால பாக்குறீங்க, கையில எடுத்து வச்சிருக்கிறீங்க. ஆகவே அதற்கு திணிவு இருக்குது. ஏதோ ஒரு கிராம் கணக்கில, கிராமோ மில்லிகிராம் கணக்கிலேயோ திணிவு இருக்கும். பேனையை வைப்பதற்கு இடம் தேவையா இல்லையா? பேனையை வைக்கிறதுக்கு இடம் தேவைப்படாதா? தேவைதானே. ஆகவே அதனை வைப்பதற்கு இடம் தேவைப்படும். வெளியில் இடத்தை எடுத்துக் கொள்ளும். இடத்தை எடுத்துக் கொள்ளுமா என்று கேட்டா ஆம், அதாவது எடுத்துக்கொள்ளும். இல்லை என்று போட்டா எடுத்துக்கொள்ளாது. சரியா? இதே போல இரண்டாவது விஷயத்தை பாருங்க. இரண்டாவது நாங்கள் போட்டிருக்கிறோம் நீர். அப்ப வாட்டர் நாங்க அளந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே அதற்கு திணிவு இருக்கிறது. வாட்டருக்கு திணிவு இருக்கு. சரியா? அதே போல நீரை நாங்க வைக்கிறதுக்கு குளமோ அல்லது கிணறோ கட்டி நாங்க வச்சிருக்க முடியும். அதுக்கு வைக்கிறதுக்கு நீரை வைப்பதற்கு ஒரு இடம் தேவைப்படும். ஆகவே அது வெளியில் இடத்தை எடுத்துக் கொள்ளும். நீரானது வைக்கிறதுக்கு ஒரு இடத்தை எடுத்துக் கொள்கிறது. அதை நாங்க கண்ணால பாக்குறோம், கையால தொடுறோம். நீரானது எங்களுக்கு என்னது
ஒரு சடப்பொருளாக இருக்கிறது. அல்லது நீர் கட்டியா உறைஞ்சுதுண்டா அது பனிக்கட்டியாக இருக்கு. இப்போ பனிக்கட்டிக்கு திணிவு நாங்க பார்க்க முடியும் தானே. பனிக்கட்டின வெயிட் தூக்கி பார்த்தா அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும் தானே பிள்ளைகள் பனிக்கட்டிக்கு. ஆகவே அதற்கு திணிவு இருக்கிறது. அப்ப பனிக்கட்டியை வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடமும் தேவைப்படும். பனிக்கட்டி எப்படி உருவாகியது? நீரில இருந்து உறைவதன் மூலம் உருவாகுது. ஆகவே நீருக்கு திணிவு இருக்கிறது. அதனை வைப்பதற்கு இடம் தேவைப்படுகிறது. இரண்டாவதுக்கு திணிவு உண்டு, வெளியில் இடத்தை எடுத்துக் கொள்ளுமா? ஆம். நீருக்கு திணிவு உண்டு. மூன்றாவது மரம். மரத்தை நாங்க வெட்டி அதனுடைய கிளைகள் அதனுடைய தண்டுகளை தூக்கி பார்த்தோம்னா தெரியும் பாரமாக இருக்கும். அதுக்கு வெயிட் இருக்கு. ஆகவே மரத்துக்கு திணிவு உண்டு. மரத்தை நடுறதுக்கு எங்களுக்கு ஒரு இடமும் தேவை. ஆகவே அது வெளியிலும் இடத்தை எடுத்துக் கொள்ளும். ரைட். நான்காவது வழி. வழி என்பது திணிவை கொண்டிருக்கிறதா? வழி என்றால் காற்று. நாங்க வெளியில பார்க்கக்கூடிய வெளி என்ற இடத்துல இருக்கிறது. அது வெற்றிடம் அல்ல, அதுல காற்று நிரப்பப்பட்டு இருக்கிறது. ஆகவே வழி என்பது ஒரு சடப்பொருள். வழிக்கு திணிவு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. அதாவது காற்றுக்கு திணிவு இருக்க முடியுமா? காற்று அதாவது வழி ஏர். அப்ப அதுக்கு காற்றுக்கு அந்த வழிக்கு திணிவு இருக்கிறதா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதை நாங்கள் ஒரு சிறிய பரிசோதனைகளின் மூலமாக வழிக்கு திணிவு இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக அதை பார்க்க போறோம். இப்ப நாங்க சொல்றோம் வழிக்கு திணிவு இருக்கிறது, வழிக்கும் திணிவு உண்டு என்று நான் சொல்றேன். அதற்குரிய பரிசோதனையை நாங்க செய்து பார்ப்போம். வழிக்கு வெயிட் இருக்கா இல்லையாது செய்து பார்ப்போம். இப்ப போட்டுக்கொள்ளுங்க, வழிக்கு திணிவு உண்டு. வழிக்கு திணிவு உண்டு. சரியா? ரைட். அதே மாதிரி வழியானது இடத்தை எடுத்துக் கொள்ளுகிறதா? அதாவது காற்று இடத்தை எடுத்துக் கொள்கிறதா இல்லையா என்று உங்களுக்கு டவுட் இருக்கு. வழியானது வெளியில் இடத்தை எடுத்துக் கொள்கிறது. இப்ப நாங்க வெளியில வெற்றிடமா இருக்கு. இப்ப வீட்டுக்கு வெளியில போனா வெற்றிடம் என்பது பொருள் அல்ல. அந்த இடத்தை நிரப்பி வழியானது காணப்படுகிறது. வெற்றிடம் என்று சொல்லப்படுகிறது நம்மளுடைய பூமியையும் அதனை தாண்டியுள்ள படைகளையும் தாண்டி மேல் நோக்கி பயணிப்பதன் மூலம் வளிமண்டலம் தாண்டி அதற்கு அடுத்ததாகத்தான் எங்களுக்கு வெற்றிடங்கள் வரும். அது வரைக்கும் எங்களுக்கு வழியானது நிரப்பப்பட்டிருக்கும். அது அந்த இடம் ஃபுல்லாவே பரவி காணும். ஆகவே அது வெளியில தனக்கென்று ஒரு இடத்தை எடுத்து கொள்ளும். வழி துணிவிருக்கா, அது வெளியில இடத்தை எடுக்குமா என்பதற்குரிய பரிசோதனைகளை நாங்க செய்து பார்ப்போம். காற்றுக்கு திணிவு உண்டா, அது ஒரு இடத்தை பிடிக்குமா என்பதற்குரிய பரிசோதனைகளை நாங்கள் பார்ப்போம். சரி, அப்ப வழிக்கு திணிவு உண்டு, அது இடத்தையும் எடுத்துக்கொள்ளும்.
சரியா? நான் மேசையை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். மேசை ஒரு திணிவை கொண்டது. இப்ப மேசையை நீங்க தூக்கும் போதே இது வெயிட்டான மேசை. நல்ல இரும்பு மேசையை தூக்கினா இது தூக்க முடியாம இருக்கு. ஏன் அது பாரமாக இருக்கு. பிளாஸ்டிக் மேசையை தூக்கிக்கல பிளாஸ்டிக் டேபிள்களுக்கு வெயிட் குறைவாக இருக்கும். அதை இலகுவாக தூக்க முடியும் என்று சொல்லுவோம். ஆகவே மேசை என்பது திணிவை கொண்ட ஒரு பொருள். அது வெயிட் கூடவாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். அது ஒவ்வொரு வித்தியாசமான மேசைகளை பொறுத்து இருக்கு. அப்ப எங்களுக்கு மேசைக்கு என்ன இருக்கு? திணிவு இருக்கு. அதே போல மேசையை வைப்பதற்கு எங்களுக்கு ஒரு இடம் தேவையா இல்லையா? தேவை. ஆகவே அது வெளியில் இடத்தை எடுத்துக்கொள்ளுமான்னு கேட்டா சரியா? அப்ப நீங்க யோசிப்பீங்க, இந்த சூழல்ல இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் துணிவும் இருக்குது, அதை வைக்கிறதுக்கு இடமும் தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்குதுன்னு நினைப்பேன். சரியா? ஆறாவது பாருங்க, சூரிய ஒளி. சூரியனில் இருந்து வரக்கூடிய ஒளிக்கு திணிவு இருக்கிறதா? அல்லது அந்த சூரிய ஒளியை எடுத்து அல்லது அதனை பிடித்து ஒரு இடத்துல நாங்க வைக்க முடியுமா? யோசித்து பாரு. சூரிய ஒளியில சூரிய ஒளியில நாங்க ஒரு 10 கிலோ 1/2 கிலோ உண்டோ இல்ல 50 கிராம் 100 கிராம் உண்டோ சொல்ல முடியுமா? நீங்க வெயிட் சொல்ல முடியுமா பிள்ளைகள்? இல்லை. ஆகவே சூரிய ஒளிக்கு தெளிவு இல்லை. சூரிய ஒளிக்கு தெளிவு இல்லை. அதை நாங்க சூரிய ஒளியில 1/4 கிலோ சூரிய ஒளியில 1/2 கிலோ கிராம் கணக்குல எல்லாம் சொல்ல மாட்டோம். சூரியனுடைய லைட், அதாவது வெளிச்சம் என்று மட்டும்தான் சொல்லும். ஆகவே அதற்கு திணிவு நாங்க எடுக்க இயலாது. அதே போல சூரிய ஒளியானது வெளியில இடத்தை எடுத்து கொள்கிறது. சூரிய ஒளியை பிடிச்சு எங்கேயும் வைக்க முடியுமா பிள்ளைகள்? அதுக்கு ஒரு இடத்தை வச்சு நாங்க மேச மாதிரி சூரிய ஒளியை கொஞ்சம் எடுத்து வைக்க இயலுமா? இல்லை. அது சூரியன் வரும்போதுதான் இருக்கு மறைந்து போயிடும். அதை எங்களால பிடிச்சு வைக்க இயலாது. சரியா? அப்ப ஒளியை எங்களால என்ன செய்ய இயலாது? எடுத்து வைத்துக் கொள்ள இயலாது. அப்ப அது வெளியில ஒரு இடத்தை என்ன செய்யல, பிடிக்கல. அதை வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படவில்லை. ஆகவே அது வெளியில் இடத்தையும் எடுத்து கொள்ளாது. ஆகவே இல்லை. வெளியில இடத்தை எடுத்து கொள்கிறதான்னு கேட்டால் இல்லை. ஏழாவது பாருங்க, மணி ஒலி. மணி ஒலி என்றால் கோயில்களில் ஒலிக்கக்கூடிய மணி ஒலி, அதாவது சவுண்ட், சத்தமானது உங்களுக்கு கிராம் கணக்கிலேயோ கிலோகிராம் கணக்கிலேயோ கேட்கிறதா? அல்லது நீங்கள் மணி ஒலியில இத்தனை கிராம் என்று சொல்லி வாங்க முடியுமா? அல்லது அந்த சவுண்டை, அந்த ஒலியை வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டதா? இல்லை. ஆகவே ஒலிகள், அதாவது சத்தம் என்பது திணிவு அற்றது. சத்தம் என்பது திணிவு அற்றது என்று சொல்லலாம். சரியா? சத்தம் திணிவு இல்லை. சத்தம் திணிவு இல்லை. அப்ப அதை வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் தேவைப்படுகிறதா? அதுவும் இல்லை.
எங்களுக்கு அதனை வைப்பதற்கு இடம் தேவைப்படும். ஆகவே சூழலில் காணப்படுகின்றவற்றை நாம் திணிவு கொண்டவையாகவும் திணிவு அற்றவையாகவும் வித்தியாசப்படுத்தி இருக்கிறோம். அதே போல அது வெளியில இடத்தை எடுத்துக் கொள்கிறது, சிலது எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி இரண்டாக வகைப்படுத்தி இருக்கு. அப்ப பாருங்க, இந்த சூழல்ல உள்ள திணிவு கொண்டவையும் இடத்தை எடுத்துக் கொள்பவையும் ஒரு வகையாக நாங்க சொல்றோம். அதாவது அவற்றை எல்லாவற்றையும் சேர்த்து நாங்கள் சடப்பொருட்கள் என்று சொல்றோம். அது ஒரு திண்மமாகவோ திரவமாகவோ வாயுவாகவோ காணப்படலாம். திண்மம் என்பது கட்டியாக இருக்கும். உதாரணமாக பனிக்கட்டி ஒரு திண்மமாக இருக்கிற பொருள். சரியா? திரவமாக இருக்கிறதுக்கு உதாரணம் நீர், தண்ணி. தண்ணிய பாருங்க, ஒரு திரவ நிலையில இருக்கிற சடப்பொருள். அடுத்ததாக வாயு. வழிய பாருங்க, அது கேஸ், அதாவது வாயுவாக இருக்கிற சடப்பொருள். எங்களுக்கு இந்த சூழல்ல சடப்பொருட்கள் என்கின்ற ஒரு பதார்த்தங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கு விளங்கும். சரியா? அப்ப இவை எல்லாம் சூழல்ல ஒரு துணிவை கொண்டவையாக இருக்கும். இது ஒரு சடப்பொருள் என்று நாங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால் அதுக்கு என்ன இருக்க வேண்டும்? அதற்கு ஒரு துணிவு இருக்க வேண்டும். உதாரணமாக மேசை என்பது ஒரு சடப்பொருள், அதற்கு திணிவு இருக்கிறது, கிராமில திணிவு இருக்கு. போன் ஒரு சடப்பொருள், அதற்கு வெயிட் இருக்குது, போன் வைக்கிறதுக்கு இடம் தேவைப்படும், ஆகவே அது ஒரு சடப்பொருள். சரியா? அப்ப எங்களுக்கு தெரிகிறது, திணிவை கொண்டிருப்பதும் வெளியில் இடத்தை எடுத்துக் கொள்வதுமான பொருட்கள் இவ்வளவு சடப்பொருள் அந்த வகைக்குள்ள வரும். அதுல மரம் வரும், கத்தி வரும், சரியா? உங்களுடைய பேனை, பென்சில், கொப்பி, அலிரேசர், மனிதன் கூட ஒரு சடப்பொருள். லேப்டாப், வீட்டில் உள்ள பொருட்கள், கடையில இருக்கிற எல்லாத்தையும், இது எல்லாமே ஒரு சடப்பொருள். அது எல்லாத்துக்குமே ஒரு திணிவு, ஒரு வெயிட் வந்து கட்டாயம் இருக்கும். சரியா? அதே போல சில பொருளுக்கு அப்படி வெயிட் இல்லாமலும் இருக்கிறத பார்க்கலாம். உதாரணமாக சூரியனுடைய வெளிச்சம், லைட், சூரியனுடைய வெளிச்சம், சன்லைட், அதுக்கு வந்து திணிவு இல்லை என்று சொல்றோம். அப்ப அது சடப்பொருள் இல்லையா? சடப்பொருள் இல்லை என்று சொன்னா அதுக்கு என்ன பெயர் சொல்லலாம்? அதாவது சூரிய ஒளியாக இருந்தாலும் சரி, ஒலி, அதாவது சவுண்ட், சத்தம், இதை நாங்கள் லைட் தான் முதலாவது நாங்க சொல்றது லைட், ஒளி, ஒளி தொடர்பு. இரண்டாவது நாங்கள் சொல்றது ஒலி, அதாவது சவுண்ட். சவுண்ட் தொடர்பானது, அதாவது சத்தங்கள். அப்ப இவற்றுக்கு எங்களுக்கு என்ன தேவைப்படவில்லை? துணிவும் இல்லை, அதை வைக்கிறதுக்கு இடமும் தேவைப்படும். ஆகவே இந்த மாதிரி சூழலில் காணப்படுபவை சக்திகள் என்று அழைக்கப்படும். சக்தி, சக்தியை நாங்கள் என்ன செய்யலாது? கிராம் கணக்கில் அளக்க. உதாரணமாக சூரிய ஒளியை அப்படி அளக்கிறாது. சூரியனினுடைய வெப்பம், நீங்க சூரியனுடைய வெளிச்சத்துல போய் நின்றால் சுடுவது என்று சொல்லுவீங்கள். அந்த சூட்டு உங்களுக்கு கிராம் கணக்குல அளந்தெடுக்கிறது இயலாது. ஆகவே சூரிய வெப்பத்தையும் நாங்க என்னன்னு சொல்றோம்? சக்தியாகத்தான் சொல்லுவோம். வெப்ப சக்தி, ஒளி சக்தி.
ஒலி சக்தி, ஒலி. சரியா? இதுகள் எல்லாம் சக்தி என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது திணிவை எடுத்துக் கொள்ளாதவையும் வெளியில் இடத்தை எடுத்துக் கொள்ளாதவையும் சக்தி என்று அழைக்கப்படும். அப்ப சக்திகளுக்கு உதாரணம் என்று கேட்டா ஒளி சக்தி, ஒலி சக்தி, சவுண்ட், வெப்ப சக்தி, காந்த சக்தி. சரி, அந்த மாதிரி நீங்க சக்திகளை இவ்வாறு துணிவிட சொல்ல இயலாது. சரியா? கடப்பொருள்னு சொன்னா நிறைய இருக்கு. நீங்க தாராளமாக சூழலில் உள்ள அனைத்து பொருட்களையும் எழுத முடியும். அது திண்மமாகவோ திரவமாகவோ வாயு என்கின்ற நிலையிலேயோ காணப்பட முடியும். சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு எங்களுடைய சூழல்ல உள்ள பொருட்களுக்கு வெயிட் இருக்கு, வெயிட் இல்லை என்கின்ற 2 விஷயத்தை மாத்திரம் வச்சுக்கொண்டு நாங்கள் வகைப்படுத்தி காட்டி இருக்கிறோம். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் எமது சூழலில் உள்ளவை தொடர்பாக. சரியா? அதே போல இப்ப நாங்க அடுத்ததாக பார்ப்போம். இதுல நாங்க வழிக்கு திணிவு உண்டு என்று போட்டிருக்கோம். அப்ப அதை நாங்கள் நிரூபித்து பார்க்க வேண்டும், நிரூபித்து காட்ட வேணும். உண்மையாகவே வழிக்கு வெயிட் இருக்கிறதா, அதுக்கு ஒரு திணிவு இருக்குதா இல்லையா என்று கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப என்ன செய்கிறோம் என்றால் அதற்காக ஒரு செயற்பாட்டை செய்து பார்க்க போகிறோம். அதுல உங்களுக்கு உங்களுடைய பயிற்சி புத்தகத்துல அந்த செயற்பாடு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. வழிக்கு திணிவு உண்டா என்பதை அறிந்து கொள்ளுதல். சரி, அப்ப நாங்க இதை அழிச்சிட்டு செயற்பாடு பார்ப்போம். வழிக்கு திணிவு உண்டா என்கின்ற பரிசோதனை பார்க்க இருக்கு. இப்ப நாங்க இதுல என்னன்னு பார்க்கலாம்னா ஒரு அடிமட்டம், ஒரு ரூலரோட எடுத்து நாங்கள் ஒரு ரூலர், நேரான ஒரு ரூலர் ஒன்றை எடுத்துக்கொண்டு ரூலர் அதுல அளவீடுகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. அந்த ரூலரினுடைய சரியாக நடு, அதாவது இருபுறமும் சமனாக இருப்பது போலாட்டு கட்டி தொங்க விடப்பட்டால் இரு பக்கமும் சமனாக நிற்க வேண்டும். 2 பக்கமும் சமனாக நிற்க வேண்டும். இதனால வேலையில கட்டி தொங்க விடப்படும். சரியா? கட்டி தொங்க விட சமனாக இருக்கும். அதே போல
இந்த கோலை ஒரு ரூலரை நாங்க அப்படி கட்டி தொங்க விட்டுட்டு என்ன செய்யட்டோம், இரண்டு பலூன்களை ஒரே அளவான பலூன் அவற்றுக்கு ஃபுல்லா நாங்க வழியை நிரப்பி கொள்ளும். வழி என்றா என்னது? காற்று. நாங்க ஊதி அந்த வழியை நிரப்பி அதை கட்டி இந்த நூல்ல தொங்க விட. இரண்டு ஒரே அளவான நூல்களில் தொங்க விடும். இரண்டு பலூன்களையும் நாங்க உள்ளுக்கு இருக்கிற வழியால நிரப்பி வச்சு. வழி என்ன என்னது? காற்று. உள்ளுக்குள்ள காற்றை ஊதி நிரப்பி வச்சு. ஒரே அளவான பலூன்கள்ல கட்டி தொங்க விடட்டா. இதுதான் உங்களுக்கான பரிசோதனை. அப்ப பாருங்க, இதுல வழி நிரப்பப்பட்டு ஊதி கட்டி விடப்பட்டிருக்கு அந்த ரூலர்ல. இது எப்படி இருக்கிறது? இரண்டும் சமனாக இருக்கு. அதாவது அந்த மீட்டர் போல் அது மீட்டர் போலாட்டு நேராக இருக்கு. அதாவது சரியாது. இப்படி நேராக இருக்கிறது. இப்படி ஒரு பக்கமாகவோ அல்லது மற்ற பக்கமாகவோ சரியாக நேராக இருக்கிறது. ஏன் அது நேராக இருக்கிறது? அதாவது தராசு போல நிக்குது. எப்படி? இத நாங்க ஏ கம பி என்று போடும். ஏ பலூன் உண்டு, பி பலூன். இப்ப பாருங்க, இந்த ஏ பலூனும் பி பலூனும் இரண்டும் காற்று நிரப்பப்பட்டிருக்கிறபடியினால சமனாக இருக்கு. இப்ப நாங்கள் என்ன செய்வோம்? பி என்கிற பலூனில் உள்ள காற்றை திறந்து விடுவோம். இதை நாங்கள் நூலை அவிட்டு விட்டுட்டு இந்த பலூனுக்குள்ள இருக்கிற காற்றை வெளியேற்று. பலூனுக்குள்ள இருந்து காற்றை வெளியேற்றுவோம். அதாவது அது கட்டி இருந்தா அதை முடிச்ச கலட்டி இந்த பலூனுக்குள்ள இருக்கிற காற்றை வெளியேற்றிடலாம். என்ன அவதானம் வரும்? இந்த பலூன் காற்றெல்லாம் போய் சுருங்கி போய் பலூனுக்குள்ள காற்று இல்லாமல் போய் சுருங்கி போய். இப்ப இந்த மீட்டர் கோல் நேராக நிக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு தராசை யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க கடைக்கு போறீங்க. நீங்க கடையில போய் சாமான் வேண்ட போறீங்க. தராசுல சாமான் வேண்ட போறீங்க. அப்ப இதுக்குள்ள 1 கிலோவுக்கு சீனி நிரப்பப்பட்டிருக்கிறது. இஞ்சால 1 கிலோவுக்கு படி, அதற்குரிய 1 கிலோ படி போடப்பட்டிருக்கு. இப்ப 1 கிலோ சீனி போடப்பட்டிருக்கிறது. அப்ப சமனாய் ரெண்டு பக்கமும் இதுக்குள்ள 1 கிலோ சீனி,
இதுக்குள்ள 1 கிலோ படி நிறைப்படி போடப்பட்டிருக்கு. இப்ப அவர் சீனிய நிறுத்து சீனி எடுத்து வெளியில கொடுத்துட்டாரு. அதாவது சீனியை நிறுத்தா பிறகு வெளியில எடுத்துட்டாரு. இப்ப இதுக்குள்ள ஒன்றுமே இல்லாம போயிடுது. இதுக்குள்ள 1 கிலோ படி மட்டுமே இருந்தா இந்த தராசை என்ன செய்யறத பார்க்கலாம். இந்த தராசு இப்படி எழும்பும். அதாவது இந்த பக்கம் திணிவு கூடினா இது கீழே நிற்கும், மற்ற பக்கம் திணிவு இல்லை என்றா மேல போய். இப்படி நீங்க கடைகள்ல பார்த்திருக்க முடியும். அதாவது நீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க செல்லும் போது அருகில உள்ள கடைகள்ல இதை அவதானிச்சிருக்க கூடும். அதாவது ஒரு பக்கம் வெயிட் கூடினால் மற்ற பக்கம் இல்லை என்றால் கூடின பக்கம் என்ன செய்யும், கீழே வந்து மற்றைய பக்கம் மேல போகும், தெளிவில்லாத பக்கம் தான் மேல. இதே மாதிரி செயற்பாடு தான் இங்கேயும் நடக்க போகும். அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, இந்த 2 பலூன்ல ஏயிலையும் பியிலையும் எந்த பலூன் கீழே போகும், எந்த பலூன் மேல் நோக்கி போகும்? அப்ப யோசிச்சு பாருங்க, எதுக்கு துணிவு கூடவாக இருக்கிறதோ அல்லது எது வெயிட்டா இருக்கிறதோ அந்த பொருள் மேல போகாது, கீழே தான் போகும். உதாரணமாக 1 கிலோ படிமாறு. அப்ப இந்த 2லையும் ஏயில தான் துணிவு கூடவாக இருக்கிறது, இதுக்குள்ள இருந்த துணிவு வெளியே போயிட்டு, அதாவது வழி வெளியில போயிட்டு. ஆகவே கூட இருக்கிற பக்கம் என்ன செய்யும், கீழ் நோக்கி செல்லும். ஆகவே ஏ என்கின்ற பலூன் கீழ் நோக்கி அசைவதை காணலாம். இந்த பலூன் கீழ் நோக்கி, ஆகவே மற்ற பலூன் மேல் நோக்கி செல்லும். அதாவது இந்த கோலானது சமனாய் இல்லாம என்ன செய்ய போகுது, இப்படி ஒரு பக்கமாக சரிய சமனாக இருந்து ஒரு பக்கமாக சரி, அது எந்த பக்கமாக கீழே போகுது, எங்க கூடவாக இருக்கிறது, துணிவு எங்க கூடவாக இருக்கிறது, அதுதான் கீழே போகும். இப்ப பாருங்க, நீங்க அந்த 2 பக்கமும் சீசோ ஆடைக்குள்ள ஒரு ஆள் குண்டா இருந்தாலும் அந்த குண்டா இருக்கிற சைத்தான் கீழே வரும், மற்ற ஆள் மேலதான் ஏறுவார். அப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப யாருக்கு வெயிட் கூடவோ அவர் என்ன செய்திருவார், கீழ் நோக்கி வந்துடுவார். ஆகவே ஏ என்கின்ற பலூன் கீழ் நோக்கி அசைவதையும் பி என்கின்ற பலூன் மேல் நோக்கி அசைவதையும் பார்க்க முடியும். இல்லையா? பலூனில் இருந்து வழியை வெளியேற்றிய போது என்ன நடந்தது, கோல் சமநிலை இல்லாமல் போகிறது. அதே போல வழி நிறைந்த பலூன் கொண்ட பக்கம் கோல் சாயும், அதாவது கீழ் நோக்கி வரும். ஏன் அது ஏ இந்த பக்கமாக கீழ் நோக்கி வருகிறது, பலூனுக்குள்ளே இருக்கிற வழி காரணமா. சரியா? அப்ப வழிக்கு ஏதோ ஒரு திணிவு அங்க இருந்திருக்கு. வழி என்ன, காற்று. இந்த பலூனுக்குள்ள என்ன இருந்தது, காற்று. அந்த வழிக்கு அப்ப வெயிட் இருந்திருக்கா இல்லையா, இதுக்குள்ள இருந்த வழிக்கு என்ன இருந்திருக்கிறது, வெயிட் இருந்திருக்கிறது என்ற முடிவுக்கு நீங்க வரலாம். அப்ப கேள்வி எப்படி இருக்குன்னா, இந்த பரிசோதனையில் இருந்து நீங்கள் என்ன முடிவுக்கு வருவீர்கள், வழிக்கு துணிவு உண்டு. இது ஒரு சின்ன பிராக்டிக்கல். இதுல இருந்து நான் வழிக்கு திணிவு உண்டு
சொல்ல முடியும். சரியா? அப்ப பாக்குற சடப்பொருட்கள் என்றால் அதுக்கு திணிவு கட்டாயம் என்ன செய்யும் இருக்கும். அந்த சடப்பொருளில் காணப்படும் அளவுதான் திணிவு. இப்ப சீனியினுடைய 1/2 கிலோ சேர்ந்தால் சீனி என்கின்ற ஒரு சடப்பொருள், அதாவது திணிவுல சொல்றோம். அதே போல 1/2 கிலோ 1/2 கிலோவும் சேர்ந்து 1 கிலோவும் சேர்ந்து அது 1 கிலோகிராம் அளவுக்கு சீனி என்ற ஒரு சடப்பொருள். ஆகவே அந்த சடப்பொருளுடைய அளவுதான் நாங்க வெயிட் என்று சொல்றோம், திணிவு. சரியா? அப்ப திணிவுகளை அளக்குறதுக்கு நாங்க என்ன அலகுகளை பயன்படுத்தும்? அலகு நீங்க ஏற்கனவே தரம் 5லையும் கணித பாடத்துல படிச்சிருக்கீங்க. திணிவை அளப்பதற்கான அலகுகள், நீளத்தை அளப்பதற்கான அலகுகள் என்று சொல்லி நேரத்தை அளப்பதற்கு நீங்க படிச்சிருக்கீங்க. ஆகவே திணிவு அதாவது வெயிட்டை நாங்க அளக்கிறதுக்காக கிலோகிராம் அதிகமாக பயன்படுத்துறத பார்த்துருக்கோம். கிலோகிராம்ல பொருட்கள் வாங்குங்கள். ஆகவே கிலோகிராம்ல திணிவு அளக்கப்படும். அல்லது அதை விட சிறிய பொருட்கள் வேண்டுங்கள் கிராமில் அளக்க முடியும். கிராம் கணக்கையும் எடுக்க. அதை விட உங்களுக்கு சில மெடிசின் அதாவது மருந்துகள் மில்லி கிராம் அளவில் வழங்கப்படும். மில்லி கிராம் மிகச்சிறியது. மில்லி கிராம் பெரியது, கிராம் கிலோகிராம் பெரிய அளவு. அப்ப எங்களுக்கு திணிவை அளப்பதற்காக இப்படி 3 அலகுகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்ப இந்த 3 அலகிலையும் சர்வதேச அலகு, அதாவது நீங்கள் எல்லா இடங்களையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது கிலோ. கிலோகிராம் தான் சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகாக இருக்கிறது ஒரு திணிவை அளப்பது. சரியா பிள்ளைகள்? அப்ப இன்னைக்கு நாங்க படிச்சது எங்களோட சூழல்ல காணப்பட்ட பொருட்களுக்கு திணிவு இருக்குதா, அவற்றை வைப்பதற்கு இடம் தேவை படுகிறதான்னு சொல்லி பார்த்திருக்கோம். அதுலயும் வழியானது ஒரு சடப்பொருள் என்று நாங்க சொல்லியிருக்கிறோம். வழிக்கு திணிவு இருக்கா இல்லையா என்றதை காட்டுறதுக்காக நாம் ஒரு எளிய பரிசோதனை அமைப்பையும் பார்த்திருக்கிறோம். அதுல நாங்கள் 2 வினாக்களை பார்ப்போம், எழுதிக் கொள்ளும். சரியா? இந்த கேள்விகளை எழுதிக் கொள்ளுங்க. சடப்பொருள் 4 உங்களுக்கு விருப்பம் நீங்கள் எழுதிக் கொள்ள முடியும். அதே போல சூழலில் உள்ள சக்திகள் சக்திகள் ஏதோ 2 இருக்கிறது. வெப்ப சக்தி, சூரிய சக்தி, ஒளி சக்தி, ஒளி சக்தி, காந்த சக்தி. இப்படியாக உங்களுக்கு தெரிந்ததை நீங்க மின் சக்தி எழுதிக் கொள்ள முடியும். அப்ப இந்த 2 வினாக்களுக்கும் நீங்கள் விடையெழுதி கொள்ளுங்க நீங்களாகவே. இன்றைய வகுப்பில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அடுத்த வகுப்பில இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். தேங்க்யூ.